நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. அமர் கூட நிறைய விஷயத்துக்கு போவேன். சும்மா இப்போ வீட்டில் போவேன். அவங்க அப்போ சிம்பிள் போவேன். அதுக்கு போகும்போது ஸ்வாகத் ஹோட்டல் சார் சோப்பு சார் ஒரு படம் பண்ணலான்னு ஏதோ ஒரு படத்துக்கு டைப் பண்ணலான்னு ஏதாவது கதை வந்து சொல்லுங்க. அது லிஃப்டில் போய் ரூம் போகும்போது சொன்னது அது பன்னீர் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அப்பயும் இம்மீடியட்டாக எனக்கு நல்லா இருக்குடா பிடிச்சிருந்து பன்னீர். ஒரு படத்தோட பெட்டர்மெண்ட்டுக்கு ஆஸ் எ ஹீரோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்கத்தான் செய்வாங்க. இப்போ ஒரு தப்பாக நினச்சிக்கலாம். எம்ஜிஆர் சார் நோக்கம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ சித்ரா நான் ஒரு கதை சொன்னேன். சித்ரா வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா தான் உட்காந்து 2 பேரும் பேச முடியும். இல்லை வேணாங்க நல்லா இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் பேச முடியாது. சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. வணக்கம். நீங்க ரீமேக் படங்கள் உங்களோட ஃபிலிமோகிராஃபில பார்க்கும்போது நிறைய ரீமேக் படங்கள் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த ரீமேக் படங்கள் பண்ணும்போது அதுக்குள்ள இருக்க சேலஞ்சா நீங்க டேரக்டரா நீங்க அதுக்குள்ள ஒரு சேலஞ்ச் இருக்கும் சார். அந்த சேலஞ்சை எதை பாக்குறீங்க சார்? ஒரு டேரக்டர் ரீமேக் படம் பண்றதுல இருந்து சேலஞ்சா எதை பாக்குறீங்க? எனக்கு ஒன்றும் அந்த சேலஞ்சே இல்லை தம்பி. ரொம்ப ஈஸியான அது வேலை அது, புரியுதுங்களா? பட் என்னன்னா அந்த ரீமேக்குக்கு சரி நம்ம ஊர் நம்ம வீட்டுக்கு நமக்கு தெரிஞ்ச நம்ம கலாச்சாரத்துக்கும் நம்ம மொழிக்கும் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க ரீமேக்கு தெரிஞ்ச நான் சொல்லேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. இப்போ நான் பண்ண ரீமேக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல. ஆமாங்க சார். அது ரீமேக்குன்னு தெரிஞ்சுதான் கேட்குறேன். இல்லை சார், தெரியாம தான் சார் பார்த்தேன் சார். அதுதான் சேலஞ்ச். ஏன்னா அந்த டேரக்டர்ஸே என்கிட்ட வந்து என்னோட படத்தை பார்த்துட்டு சார் எங்களோட உங்களுக்கு நல்லா பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஆக்டரா உங்களை பார்க்கும்பொழுது இந்த பஞ்சதந்திரம் படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பீங்க. ஆமாம். இருந்தாலும் அது அந்த காமெடியா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். இல்லை கமல் சார் படத்தில் எல்லா படத்துலையுமே அது அன்றைக்கி ஏதாவது ஒரு சின்ன ரோல் எந்த ரோலாக இருந்தாலும் கூப்பிட்டுருவாங்க. கமல் சார் அவரை போடுங்க அந்த மாதிரி பண்ணி சொல்லு. அது டைரக்டர்ஸும் வந்து ஏதாவது நல்ல ரோல் இருந்தால் உடனே பாரதி சார் கூப்பிடுங்கன்னு சொல்லி பண்ணுவாங்க. அப்படி தான் அந்த படத்தில் பண்ணேன். ஒரே ஒரு நாள் தான் அந்த ஒர்க். அது நல்லா இருந்தது. எனக்கு இப்போ அந்த சார்லாவோட ஹஸ்பண்டா தாடி பிடிச்சிட்டு தாடி பிடிச்ச கல்லண்டா வரும் அதில். அதனால சீன் அது நல்ல சீன். கேஎஸ் ரொம்ப நல்லா எனக்கு கொடுத்துருந்தாரு. மறுநாள் ஸ்ரீதர் பேசவே இல்லை. உங்களை பார்த்து ஸ்ரீதர் பேசவே இல்லை. அப்புறம் அப்படியே இருந்தால் அதுக்கப்புறம் திட்டிட்டு வந்து நீங்கள் கன்னியா பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டாரு. கன்னியாங்கிறது அப்போ அந்த ப்ரொடியூசர். எனக்கும் அவங்க ஆசும் குழப்பம் எது கன்னியா பார்க்கணும். நம்ம நான் சண்முக சார்கிட்ட போய் பேசுகிறேன். சண்முக சார்கிட்ட வாசு வரல, நான் மட்டும்தான் அன்றைக்கி போயிடுறேன். வாசு 2 நாள் கழித்து தான் வந்தான். சண்முக சார்கிட்ட போய் என்ன சார் கன்னியா பார்க்க சொல்கிறாரு. இருக்க பாரதி விடுங்க, டேரக்டர் போய் தெரியல. இல்லை சார் அப்படி இல்லை சார், நான் சேர்ந்து வந்து டேரக்டர் பார்த்து தான் சேர்ந்தேன். கன்னியாங்கிறது எனக்கு அப்புறம் வந்து நான் தெரிஞ்சது. அவர்கிட்ட போய் என்ன பார்க்க நினச்சிட்டு சார் எங்கள் மேலே தப்பு இல்லை சார், நான் இதுதான் நடந்தது. அவர் எனக்கு கூப்பிட்டு விசாரிக்காம அவர் பாட்டுக்கு சொல்கிறாரு சார் இப்படி சார். இல்லை பாரதி பார்த்துக்கோங்க. அப்புறம் மறுநாள் அது என்ன ஷூட்டிங் வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டேரக்டர் வந்து நீங்கள் அவர் அப்படின்னாரு. அவர்தோடு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. வாசு வரவே இல்லை. அவன் என்னடா ஆச்சுண்ணா இந்த மாதிரி வேணாம் நான் போகல கேள்விப்பட்டேன். ஸோ அப்படியே 2 பேரும் வெளியே வந்துட்டோம். அப்படி 2 பேரும் வெளியே வந்தபோது நாங்கள் வந்து சும்மா உட்காந்து வீட்டில் உட்காந்து வெற்றி ஆர்ட்ட பேசிக்கிட்டு இது பண்ணிருக்கும்போது அமர் வந்துட்டு என்னடா இது பண்ணலான்ட்டு. அப்புறம் நானும் அமர் வந்து எப்படின்னு அந்த அப்போ என்னென்னா அமர் கூட நிறைய விஷயத்துக்கு போவேன். சும்மா இப்போ வீட்டில் போது போகாமல் அவங்க கம்போசிங் பேசிக்கெல்லாம் கூட போவேன். இப்படி கம்போசிங்க்கு ருத்ராவோட படம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு படம். அதுக்கு போகும்போது ஸ்வாகத் ஹோட்டலில் சோமு நம்ம ராஜேஸ்வர் ராஜேஸ்வர் அவருக்கு அப்போ சோமு தானே சோமசுந்தர். ஆமாம், அவர் தான் அந்த படத்துக்கு வசனம், கதை வசனம். ஸோ கம்போசிங் போகும்போது நான் ஹோட்டலில் உண்ணும்போது அவரும் நுழைஞ்சார் 2 பேர். அப்போ அமர் நான் அவர் கேட்டேன் சார் சோமு சார்
ஒரு படம் பண்ணலான்னு இருக்கு, இவனுக்கு ஏதோ ஒரு படத்துக்கு டைரக்ட் பண்ணலான்னு இருக்கு, ஏதாவது கதை வந்து சொல்லுங்கிட்டார். அது லிஃப்ட்டில் போய் ரூம் போகும்போது சொன்னது அது பண்ணியிருப்பேன் கதை. அருமை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பயும் இம்மீடியட்டாக எனக்கு நல்லா இருக்குடா பிடிச்சில்ல பண்ணிடலான்டா. அப்புறம் சொல்லிட்டான் ஓகே பண்ணிக்கலாம். அப்புறம் வாசுவை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லி அப்படி தான் சேர்ந்து பண்ணோம். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. வணக்கம். இப்போ எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து கமல் சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒவ்வொரு படத்துலயும் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சேலைக்கு வந்து ஒரு பேர் வந்து ஒரு டைரக்டரா இருந்தா கூட மற்றவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஸ்பேஸ் வந்து அவர் மேக்ஸிமம் எடுத்துக்குவாருன்றாங்க சார். இது வந்து மித்தா இல்லாட்டி உண்மையிலேயே கரெக்டுங்களா சார்? கமல் சார் மட்டும் இல்லைங்க, நிறைய ஹீரோஸ் ஆரம்பத்துலேருந்தே பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இது கமல் சாருங்கிறதுனால வெளியே தெரியுது. இப்போ அதாவது அது இன்டர்ஃபேஸ் நீங்கள் எடுத்துக்கூடாது. ஒரு படத்தோட பெட்டர்மெண்ட்டுக்கு ஆஸ் எ ஹீரோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்கத்தான் செய்வாங்க. இப்போ ஒரு தப்பாக நினச்சிக்கலாம்னா எம்ஜிஆர் சார் மொக்குன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க, புரியுது புரியுதுங்களா? அவர் எல்லாத்தையும் சாங் மொக்குட்டு அவர் ஓகே பண்ணால் தான் சாங்கு ஓகே பண்ண முடியும். எம்எஸ்சி சார் 1000 டியூன் போட்டு கொடுத்தாலும் இருந்தால் கூட அவர் எம்ஜிஆர் சார் ஓகே வாங்கின பிறகு தான் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதே மாதிரி எடிட்டிங் வந்து சென்டரில் வந்து இப்போ அவர் 1000 பண்ணால் கூட அவர் தான் போய் கட் பண்ணுவார் எடிட்டிங்லே சென்டர். ஸோ அந்த மாதிரி 50 இருக்குது. பட் அது அப்போ யாரும் சொல்லலை. இப்போ கமல் சார் தான் கமல் சார் சொல்கிறாங்க. இப்போ எல்லா ஹீரோஸுமே அவர் கமல் சார் இல்லை, இப்போ எல்லா ஹீரோஸுமே எல்லாத்துக்குமே தலைவர் தான் பேசி தான் இருக்கிறாங்க. என்னன்னா அவங்க வந்து நான் நடிக்கிற படம் நல்லா வரணும் ஆசை தான். யாரையும் அவங்களை வந்து மட்டம் பண்ணியோ இல்லை இது இந்த டயட்டை கொண்டு தெரியும் அந்த இருக்கிறதே கிடையாது. அவங்க படத்தை நல்லா வரணும், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது சொல்கிறாங்க, அவ்வளோதான். அது நீங்கள் ஏற்றுக்கணும் இல்லை அது ஏற்றுக்கிறது ஏற்றாலும் அந்த டைரக்டரோட இது. இப்போ டைரக்ஷன் இப்போ வந்து இப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்க்ரீன் பிளே வந்து சார் பண்ணுவாரு கரெக்ட்டுங்களா? ஆமா. சோ இதுல என்ன சார் இப்ப இது ரெண்டிலும் முரண்பாடு வருங்களா சார்? உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே நீங்க எப்படி டிஸ்கஸ் பண்ணுவீங்க? ஹவ் டு யூ ஜஸ்ட் டேக் இட் ஃபார்வர்ட்? இல்ல முரண்பாடுங்கிறது வந்தா முதல்ல வந்துருங்க. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே வேலை பார்க்க முடியாது. கரெக்ட். புரியுதுங்களா? ஸோ அதனால இப்போ அவருக்கு நான் ஒரு கதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ சித்ராட்டு நான் ஒரு கதை சொல்றேன், சித்ரா வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா தான் உட்காந்து 2 பேரும் பேச முடியும். இல்லை வேணாங்க நல்லா இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் பேச முடியாது. இல்லை சித்ரா வந்து ஏதாவது ஒன்று சொல்லும்போது நான் வந்து ஓகேன்னு சொன்னா தான் வேலை நடக்கும். இல்லை இல்லை நல்லா இல்லை அப்படின்னா விட்டுற முடியும். அது மாதிரி அப்படி ஒத்து போய் ஒரு ஆக்சுவலாக வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. புரியுது புரியுது. அந்த கதைக்கு அது தேவை என்று தேவைப்பட்டால் 2 பேருமே எல்லாம் ஒத்து தான் போயிட்டு கிவ் அண்ட் டேக் தான். ஆமாம் ஆமாம், அதுதான் டிஸ்கஷனே. ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு என்ன. இப்ப அதே மாதிரி இப்ப நான் வந்து ஒரு பெரிய ஒரு கமல்ஹாசனோட ஒரு பக்தன் சார், என்ன ஃபேன் கூட கிடையாது, நான் ஒரு பக்தனு. சரி. உங்களோட ஜேர்னி வந்து அவர் கூட வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருந்து அன்டில் விக்ரம் அண்ட் ஸ்டில் கோஸ் ஆன். இது வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க இது வந்து இது எப்படி ஆரம்பிச்சிச்சு அண்ட் ஹவு டஸ் இட் கோ ஃபார்வர்ட்? நீங்க இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு முதல்ல சொல்லி புரியுதுங்களா? எப்படி ஆரம்பிச்சது ஓகே. இல்ல ஆல்மோஸ்ட் வந்து அருமையான ஒரு நட்பு வந்து எப்படி சார் இது எப்படி இந்த ஒரு பாண்டேஜ் நீங்க பாக்குறீங்க? இல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க, ஒருத்தருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒரு நட்புங்கிறது என்ன சொல்லுங்க? புரியுது. ஒண்ணுமே ஒரே வேவ் லென்த். இவனால் எனக்கு நல்லது நடக்கும், அவரால் நல்லது நடக்கும். இவன் சொல்றது நமக்கு இல்லை, இவன் சொல்றது வந்து நமக்கு நல்லது தான் சொல்றான், அவர் சொல்றது நல்லது தான் சொல்றாரு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்தால் தான் எதுவுமே பண்ண முடியும். புரியுதுங்களா? இது என்னைக்கு நேரத்தில் 50 இயர்ஸ் ஆச்சுங்க. கண்டிப்பா, அதுக்கு தான் நான் கேட்குறேன். புரியுது. ஓகே, வெரி குட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள்கிட்ட பேச ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க்யூ. உங்கள் முதல் படத்தை பார்த்தாரா ஸ்ரீதர்? பார்த்தாருங்க. பார்த்து வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டாரு. என்னோட சிஷியன் ப்ரூவ் பண்ணிட்டீங்கடா நீங்கள். அதே தான் சொன்னார். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி பட் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி தான் வந்தோம். வெளியே வந்துட்ட பிறகு அவருக்கு என்ன சொல்றது தெரியல. எதுக்கு வெளியே பண்ணி கேட்பார்ல, சார் எனக்கு புதுசாக படம் வந்துருக்கு சார், நான் பார்ப்போம். நான் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் சுற்றணும்னு வச்சுக்கோங்க. அது உங்களுடைய சினிமா பயணத்தில் சிவாஜியே டைரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது. அது என்ன டென்ஷனுங்க. ஏன்னா அவரை போய் நம்ம எப்படி டைரக்ட் பண்ண முடியும்? டேய் அப்படின்னா. ஆனால் இன்னொன்று ஹேட்ஸ் ஆஃப், அவர் வந்து நம்ம பசங்க அது இது எதுவுமே கிடையாது. அவன் டைரக்டர். வாசுவும் நானும் 2 பேரும் டைரக்டர்ஸ். அந்த பொசிஷன் கொடுத்துருவாரு. ஆமாம் சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஷார்ட் முடிஞ்சோன்னு நம்மளை கேட்பாரு, டேய் சரியா கேப்பா இல்லைன்னா சொல்லுங்கள் ஒன்றுமே போகலாம்.
உங்களுக்கு என்ன தெரியும், சின்ன பசங்க தானேன்றதெல்லாம் கிடையாதுங்க. இத்தனைக்கும் நம்ம பசங்க இவன்கிட்ட போய் என்ன பேசுறது. இத்தனைக்கும் அது மாதிரி ரொம்ப இதாக இருப்பாருங்க, டவுன் டு எர்த்தாக இருப்பார். டேரக்டர்னா டேரக்டர், அது சின்ன துரும்பு கிள்ளி போட்டால் கூட அவன் தான் டேரக்டர். அந்த அளவுக்கு ரொம்ப அந்த மாதிரிலாம் ஆர்டிஸ்ட் கிடைக்காதுங்க. ஏன்னா இப்போ சும்மா வர பசங்க இது பண்ணுறாங்க. அற்புதமான ஒரு இன்னும் கேட்டிங்கன்னா வாக்குவாதமே வரும், சீன்ஸில் வரும். சமயத்தில் வந்து திடீர்னு இப்போ நான் அவருக்கு என் தமிழ் மக்கள் ஒரு படம் பண்ணேன், அது அவர் தான் ஹீரோ. ஆமாம். அதில் வந்து அப்போ கட்சி ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் பிஸியாக இருப்பார். திடீர்னு வருவார், வந்து எல்லாம் அவர் வர வரைக்கும் வேறு எடுத்துக்கிட்டு இருப்பேன். அவர் 9 மணிக்கு வருவார். வந்து அவரோட ஷார்ட்ஸெல்லாம் எடுக்கும்போது வந்து கேட்பார், மகனே ஒரு 11:30 மணிக்கு அனுப்புறியா அப்படின்னு கேட்பார். ஏன்ப்பா ஒன்று படம் இப்பயே போயிடுங்க. என்னப்பா சொல்கிறேன், அப்புறம் 9 மணிக்கு வந்திருக்கீங்க, உங்களை வச்சு தான் கதையை நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் வேறு போகிற சொன்னா சரி 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 எடு. ஆனால் மத்தியானம் 3 மணி 2 மணி வரைக்கும் அந்த மாதிரிலாம் அவர்கிட்ட பேசியிருக்கிறாரு. ரொம்ப குழந்த மாதிரிங்க அவர். ஆமாம், டவுட். சார் வணக்கங்க சார். வணக்கம் தம்பி. சார் அப்புறம் குணா படம் டைரக்ட் பண்ணீங்கன்னு சார். இப்போ ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னாங்க சார், படம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதும் 3 வயசு தான் எடுத்திருப்பீங்க நிலா. ஆமாம். உமன் சார் லாங் ஷாட்டில் நிற்பார். இல்லை அதிலே பௌர்ணமி வச்சு தான் எனக்கு அது. ஆமாம், அந்த படம் பௌர்ணமி, அப்புறம் அபிராமி அந்தாதி பாட்டு. ஆமாம். அந்த படம் எண்டு முடியும் பொழுதும் அந்த 3 வயசு தான் முடிச்சிருப்பீங்க. ஆமாம். ஸ்டார்டிங்கில் வந்து அவர் மேலே நிற்கும் பொழுதும் மாப்பிள்ளை போகும் பொழுதும் நிலா காட்டுவீங்க. ஆமாம் ஆமாம். கடைசியில் இந்த எண்டுன்னு முடியும் பொழுதும் நிலாவை காட்டுவீங்க. ஆமாம், அந்த சர்ச் பக்கத்தில். அந்த படம் ஆமா, அந்த படம் முழுவதுமே பாத்தீங்கன்னா வேணு சாருடைய கேமரா பாத்தீங்கன்னா அந்த அந்த 3 எஃபெக்ட்லயே இருக்கு படம் பூரா. இந்த நிலாவோட எஃபெக்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும். அப்புறம் அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னாங்க சார், ஆடியோ ஒரு இதுல வந்து ராஜா சார் வந்து ஃபர்ஸ்ட் அதுலதான். அந்த கடை கேசட் ரிலீஸ் ஆகும் பொழுது பெரும்பாலும் ராஜா சார் வரமாட்டாரு. ஆமா ஆமா. நீங்க கங்கைமரன் சார், ராஜா சார் கான்வர்சேஷன், கமல் சார் கான்வர்சேஷன் ஆடியோ கேசட்டே வந்திருக்கு. ஆமாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க சார் அது? சொல்லுங்க. அது இருக்கு உங்களுக்கு. 2வது பாத்தீங்கன்னா அதுல வாலி சார் வந்து இந்த படமே அபிராமி அந்தாதி பாட்டை வச்சுதான் அந்த படம். ஆமா. வாலி சார் பாட்டு எழுதுனதும் பாத்தீங்கன்னா அந்தாதியில தான் பாட்டு எழுதியிருப்பாரு. அந்த பார்த்த விடி பார்த்தபடி அந்த பாட்டுக்கு வந்து அபிராமி அந்தாதியில நாயகி நான்முகி அதை கொண்டு வந்து அப்ப கரெக்டா அந்த பாட்டை கமல் சாரும் அந்த அபிராமி அந்தாதி வச்சுதான் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு. ஆமா. அந்த படமே பாத்தீங்கன்னா அபிராமி அந்தாதி 3 பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பீங்க. அதுல பாலகுமாரன் சாருடைய வந்து டயலாக் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு அந்த படத்துக்கு. ரொம்ப பிரமாதமா, அதனால தான் படம் நல்லா வந்துச்சு. இவ்வளவு நல்ல டேலண்டட் பீப்புள் இருக்கோட ஒப்புனராக தான் வந்துச்சு. ஏன்னா வேணு சார் ஒரு ரொம்ப எளிமையா வந்து தமிழ் படத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. சினிமோட்டோகிராஃபி வேணு சார் வந்து நம்ம படம் ஒண்ணு பண்ணாரு, அப்புறம் மின்சார கனவு பண்ணாருன்னு நினைக்கிறேன். வேற பெரும்பாலும் அவர் பண்ண மாட்டாரு உங்களுக்கு. இல்ல பண்ணல, அவர் மலையாளத்தில் நிறைய பண்ணியிருக்காரு. ஆமா. அப்புறம் அதே மாதிரி எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து கரகாட்டக்காரனா தான் அறிமுகமானதா சொல்றாங்க. ஆனா இளமை ஊஞ்சலாடிகள் படத்திலே கமல் சார் வந்து ஜெயிஸ்தரா வீடு தேடி டைரக்டர் படத்துல ஏதாவது சின்ன சின்ன பீட் ரோல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். அப்ப நீங்க வழிமறைச்சு எங்க போறீங்க பிரதர்ன்னு கேட்கும் பொழுது அவர் கேட்பாரு, இந்த மாதிரி ஜெயந்தி வீடு எங்கெங்க போறாங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு சொல்லுவீங்க. ஆமா. அதே மாதிரி ராஜபார்வல் படத்துல லிப்ட் சீன்ல வந்து கமல் சார் அடிச்சிருவீங்க நீங்க. ஆமா. அதனால நீங்க கரகாட்டக்காரனுக்கு முன்னாடியே இந்த 2 படத்தை நடிச்சிருக்கீங்க. இல்ல அதுக்கு இன்னொரு படத்துல சிவச்சந்திரன் படத்துல நடிச்சிருக்காரு. எண்ணுயிர் கண்ணம்மா நடிச்சிருக்காரு. எண்ணுயிர் கண்ணம்மா. எண்ணுயிர் கண்ணம்மா அதான் வந்து ஃபுல் ஃப்ரெஞ்ச் படங்கிறது எண்ணுயிர் கண்ணம்மா தான். அபிஷியல் என்ட்ரி அதான். ஆமா, எண்ணுயிர் கண்ணம்மா அதிகம் பேச மாட்டார். ஆமா, அது ஒரு டயலாக்லாவே இருப்பார். வி.கே. ராமசாமியும் லட்சுமியும் தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா. அப்பயே அந்த படத்துல வந்து இந்த செயற்கை கருத்தை பத்தி பேசுவாங்க. இப்ப வருது இல்லைங்க சார் செயற்கை கருத்தை பத்தி பேசுவாங்க. வி.கே.ஆரும் லட்சுமி மேடம் பேசுவாங்க, நீங்க பின்னாடி நின்று சும்மா அமைதியா தான் இருப்பீங்க. அந்த படத்துல பேச மாட்டீங்க. ஆமா, பெரிய டயலாக்லாம் கிடையாது. அதிகம் டயலாக் இல்ல, சும்மா வருவீங்க இது பண்ணுவீங்க. அந்த குணா படத்துல அதான் சார் ஒரு பிளஸ் பாயிண்ட். மாதிரி அபிராமி அந்த இந்த 3 பாட்டை கமல் சார் யூஸ் பண்ணிருப்பாரு. 50வது பாட்டு, 41வது பாட்டு, 42வது பாட்டு. பொதுவா அதோட கான்செப்ட் என்னன்னா சார், 50வது பாட்டு பாடினா அபிராமி நேர்ல வருவாங்கன்னு அர்த்தம். அந்த நாயகி நான்முகின்னு 50வது பாட்டை பாடுவாரு, அந்த ஹீரோயின் என்ட்ரி கொடுப்பாங்க.
அந்த பாட்டுல நீங்க அவங்களுடைய கால என்ட்ரி கொடுத்து தான் அந்த பாட்டை ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆமாம். அதே மாதிரி கடைசியில கிளைமேக்ஸ்ல அவங்க இறந்து போயிருவாங்க. இறந்து போகும்போது அந்த 42வது பாட்டை பாடுவார். புண்ணியம் செய் மனமே புண்ணியம் செய் மனமே மனமே. அப்படின்னு சொல்லி பாடுவார். ஆமாம். அதனால வந்து அந்த பௌர்ணமி, அபிராமி அந்தாதி, அப்புறம் வாலி சாருடைய அந்த பாட்டு வந்தது, ராஜா சாருடைய ரீரிகார்டிங், வேணு சாருடைய கேமரா, அப்கோர்ஸ் கமல் சாரை பத்தி சொல்ல வேண்டியதில்லை. அது ஒரு 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 நல்ல படத்தை கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு. நன்றி நன்றி. அதுல ஒரு குணம் என்னன்னா, கட் ஆயிடுச்சா? சொல்லுங்க. சொல்லுங்கள். இன்னொன்னு என்னன்னா அந்த பீரியட்ல வந்தது தளபதி குணா ஒண்ணா வந்தது. ஆமாங்க. தளபதி வந்து சூரியனை பேஸ் பண்ண படம், ஆமாம். உங்களோடது சந்திரனை பேஸ் பண்ண படம். ஓ வெரி குட். ஆமா, அதுல பேர் சூர்யா பேரு, ரஜினி பேரு. ரஜினி சார் பேர் வந்து சூர்யான்னு வரும். ஆமாம். அவரு ஃபுல்லா பாத்தீங்கன்னா சூரியனை பேஸ் பண்ணி தான் சந்தோஷ் சிவன் சார் வந்து அந்த படத்தை. ஆமாம். எல்லோ டோன் வந்து இப்போ என்ன ரிசர்ச்? உங்க படத்துல வேணு சார் வந்து நிலாவை பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாரு. நல்ல நல்ல அனாலிசிஸ். சொல்லுங்கள். அப்புறம் அதே மாதிரி அந்த படத்துல வந்து ராஜா சார் வந்து புனித்த புருவமும் பொவ்வை செவ்வாயும் சொல்லி தேவாரத்துல இருந்து பாட்டு எடுத்திருப்பாரு. ஆமாங்க. சிவன் பாட்டு எடுத்திருப்பாரு. ஆ. நீங்க அம்மன் இருந்து அபிராமி பாட்டு எடுத்திருப்பீங்க. அப்புறம் நீங்க காவல கெட்டிக்காரன் படத்துல வந்து கலைஞர் சாரோட ஒர்க் பண்ண அனுபவம் எப்படிங்க சார்? அது அது ஒரு பெரிய ஒரு நல்ல அனுபவங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ரைட்டர் வந்து என் கூட வந்து ஒர்க் பண்ணணுன்னு ஒரு இது வந்து அதுவே ஒரு பெரிய விஷயம். புரியுதுங்களா? ஒத்துக்கிட்டதே. அது பிரபு வச்சு ஒரு படம் பண்ணணுன்னு ஆசைப்படும் போது அவருக்கான கதையை தேடணும். அதில் ஒரு மலையாளத்தில் ஒரு சின்ன ஒரு மம்முட்டி ஆக்கி பண்ண ஒரு சின்ன ஒரு ஆமாம் சார். படம் ஆமா. இருந்துச்சு. ஆமாம். அதை வச்சு பேஸ் பண்ணி தான் அந்த படம் எடுத்தோம். அது கலைஞர்கிட்ட பார்த்துட்டு அந்த படமே பண்ணலான்ட்டார். பண்ணும்போது தான் இல்லைன்னா ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்றாருனாங்க. அவர் அப்போ சிஎம்மு. போன உடனே நான் சொல்கிறேன் கேட்டுக்கோன்ட்டு கிட்டத்தட்ட 60 சீனுங்க. பா 60 சீன் எழுதிட்டாரு உட்காந்து. அவர் சண்முகம் சொல்கிறாரு, நைட்டெல்லாம் உட்காந்து எழுதுனாருங்க உங்களுக்கு. ஸ்க்ரீன் பிளே எழுதி கொடுத்து பாரு, படி சரியாக இருக்கான்னு பாருன்னாரு. அவர் மனப்படம் சொல்லிட்டே வர்றாரு. எனக்கு எப்படிப்பா இது ஏதாவது குழப்பங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ சரிங்க அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு போய் படித்து பார்த்து சொல்கிறேங்கன்ட்டேன். சரி 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 போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. அந்த ஃபைலை கொடுத்து அவர் சண்முகம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அவர் விடிவிடி எழுதிக்காரு பாட்டு படித்து பார்த்து சொல்கிறேன். இல்லைங்க அவர் சொன்னது மாதிரி போதுங்க, பட் எனக்கு டீப்பாக மைண்டு யாருன்னு நான் படித்தா தானே தெரியும் அப்படி சொல்லி அப்படி தான் அந்த இது ஒர்க் பண்ணுது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தானா. அப்புறம் அந்த படத்துல தான் வந்து ஒரு சிஎம்மாவே நடிச்சிருப்பார். கிளைமேக்ஸ்ல வந்து பிரபுக்கு மெடல் கொடுப்பாரு. ஆமாம் ஆமாம். காவலுக்கு கெட்டிக்காரன்னு சொல்லி அது தஞ்சாவூர் ஜில்லாக்காரன்னு சொல்லி அவரையும் சொல்லியிருப்பாரு. சிவாஜி மீன் பண்ணியிருப்பாரு. ஆமாம் 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 ஆமாம். அதில் பெரிய ஒரு ஓரங்க நாடகம் ஒன்று பண்ணியிருப்போம் அதில். அது வந்து ஆமாம் அது மாதிரி நாங்கள் பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டோன்னே அப்படியா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அவரே சொன்னார். சரி இந்த ரோமாபுரி இதை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டு அவரே எழுதிட்டார். ஃபுல்லாக எழுதிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு இதை போய் அவங்க அப்பாட்ட கொடுத்து படிக்க சொல்லி கேட்டுட்டு பண்ண சொல்லினார். மாடலேஷனுக்கு. ஆமாம் அவர்கிட்ட கூட அவர் படித்து காமிப்பார். அப்படி நான் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் படிச்சிருங்க. அப்புறம் அதே மாதிரிங்க சார் விஸ்வநாத் ராமமூர்த்தி சார் வந்து ரொம்ப காலத்துக்கு பிறகு இணைஞ்சது உங்க படத்துல தான். ஆமாம் எங்கிருந்தோ வந்தான் சித்திரத்தோட ரீமேக் உங்களுக்கு. ஆமாங்க ஆமாம். பெரும்பாலும் வந்து உங்க ஃபாதர் வேணா விஸ்வநாத் ராமமூர்த்தி கூட ப்ரொடியூசரா ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஆமாம். இப்போ பாசமலர் அந்த எல்லாமே பாசமலர் எல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு அவங்க 2 பேரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்க சார்? எனக்கு நல்லா இருந்தது. ஏன்னா என்ன இருந்தாலும் பெரியவங்க. ஏன்னா நமக்கு நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? நம்ம இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும் சொல்லலாம். அப்புறம் அவங்க ஆனால் விஸ்வநாத் சளைக்காமல் டியூன் போடுவாங்க. சளைக்காமல் போடுவார். நமக்கு எது எடுக்கிறது செலக்ட் பண்ணுறது தான் கஷ்டம். அப்புறம் அதே மாதிரி சார் பன்னீர் புஷ்பங்கள்ல முதல் பிரதாப் கேரக்டர்ல கமல் சார் நடிக்க வேண்டியதுங்களா? ஆமாம். நாங்கள் கதை யோசிக்கும் போது அவரை வச்சு தான் பண்ணலான்னு இருந்தோம். பட் அவர் நாங்கள் எடுக்கிறதுக்கு அவரோட டைம் சரியாக வரல, செட் ஆகலை. ஏன்னா அவர் மலையாளத்தில் ரொம்ப பிஸியாக டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அந்த பீரியடில். இங்கே வரதே லேட்டாகும் அந்த மாதிரி. அதனால்
நமக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப ஸ்மால் பட்ஜெட் படம் டக்குன்னு முடிக்கணும். ஸோ அப்போ பிரதாப் போத்தன் வந்துக்கிட்டு இருந்தார். சரி அவரை வச்சு அது கரெக்டாக இருக்கு மாதிரி பண்ணுறோம். ஆனா அது என்னன்னாங்க சார் 89ல திருப்பி பிரதாப் போத்தன் டைரக்ட் பண்ணி அதே படத்தை பிரதாப் போத்தன் கேரக்டர் கமல் சார் பண்ணாரு. ஆமாம் மலையாளத்தில் பண்ணார். மலையாளத்துல பிரதாப் போத்தன் அதுனா பிரதாப் போத்தன் இந்த படத்துக்கு டைரக்டர். ஆமாம். உங்க படத்துல அவர் நடிச்சாரு. ஆமாம். மலையாளத்துல அவர் டைரக்ட் பண்ணி அவர் கேரக்டர் இவர் நடிச்சிருந்தாரு. ஆமாம் கமல் நடிச்சார். அப்புறம் கடைசியா அந்த உப்புளியப்பன் கேரக்டர் சொல்லாம தான் முடிக்க முடியாது இந்த ஹிந்தில. ஏஜென்ட் உப்புளியப்பன். ஆமாங்க. ஆமா அதுதான் பயங்கர ரீச் ஆனதுங்க சார். தேங்க்யூ. உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. சிவச்சந்திரன் நடிக்க கூப்பிட்டப்போது ஜஸ்ட் லைக் தட் எப்படி அதை அக்செப்ட் பண்ணீங்க? சிவச்சந்திரன் அதுக்கு கூட கடமை கண்ணிக்கிட்டு போய் நடிச்சிருந்தார். எனக்கு நடிக்கிறது இதே கிடையாது. திடீர்னு வந்து அந்த ஒரு கேரக்டர் நீ பண்ணுற கரெக்டாக இருக்கும் மலையாள கேரக்டர் மாதிரி நீ பண்ணு. நான் சொன்னேன் எனக்குலாம் அப்படி டேரக்ட் பண்ணி எனக்கு கிருஷ்ணன் தொடர்ந்து கதாபாத்திரங்கள் பலர் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு மெச்சூர்டு ஆக்டர் ஆகிட்டீங்க. எப்படி உங்கள் அப்பா ஜீன்ஸா? டேரக்ட் பார்த்தா ரொம்ப உதவும் கை காலம். நம்மள இன்னைக்கு கூட கலட்ட பண்ணாரு. ஒரு பேசுறதுனா அப்படிமா கரகாட்டக்காரர். எனக்கு கரகாட்டக்காரர் ஏன்னா என்னை நூக்கன் காரில் தமிழ்நாட்டு போகிற என்னை அறிய வச்சது கரகாட்டம். ஆமாம் என்ன ஹிட்டு. ஆமாம்மா. இளையராஜாவோட பல படங்களில் பணியாற்றிருக்கீங்க. அதில் மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு எதெல்லாம்? நீங்கள் சொன்னபடி அவர் வந்து நான் வந்து டைரக்டராக அவர் மியூசிக் டைரக்டர் நடிச்சே கிடையாது. நான் போய் உட்காந்தா இப்படி தான் அவரை பார்க்குறேன்.